கடைசி வரைக்கும் என்ன சொன்னாங்க, தாமரையில் நிற்க போறாரா, ஓபிஎஸ்க்கு வேற வழியே கிடையாது. பாஜக கூட எத்தனையோ ஊடகங்கள் இல்லாமல் பேசுனாங்க, ஓபிஎஸ்க்கு சின்னமும் கிடையாது, கொடியும் கிடையாது. ஆனால் கடைசியில் ஒரு பலாப்பழத்தை தூக்கிட்டு அவர் போய் ராமநாதபுரத்தில் நின்ன உடனே 6 பன்னீர்செல்வத்தை விட்டீங்களே. திமுகவும் சப்போர்ட்டாக தானே இருந்தது. என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சாங்க. நல்லா புரிஞ்சிருங்க. ஆனால் அங்கேயும் அவர் 3.5 லட்சம் ஓட்டு வாங்கி தன்னை முன்னிலைப்படுத்தினாரா படுத்தலையா? அதாவது அவர் அந்த கடைசி நேரத்தில் தான் கேம் விளையாடுவார். புரட்சி தலைவி அம்மா 2010 வரைக்கும், அந்த 2006 உள்ள தேர்தல் திமுக வெற்றி பெற்று வந்த உடனே புரட்சி தலைவி அம்மா இல்லை, இனிமேல் வரமாட்டாங்க, கொடநாட்டிலே தங்கிட்டாங்கன்ட்டாங்க. அம்மா கடைசி 2011 போகிறதான் களம் இறங்குனாங்க, வெற்றி பெற்றாங்க, வியூகம் அமைச்சாங்க, வெற்றி பெற்றாங்க. அதுபோல் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அவரோட பயணித்தவர் கரெக்டாக அந்த ஒரு ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் எப்படி 24ஆம் தேதி அதை ஒட்டி தான் உங்களுக்கு தேர்தல் ஆணையத்தோட அறிவிப்பு வரும். வழக்குகள் இருக்கு, ரெட்டைலை சின்னத்துக்காக போராடிட்டு இருக்காரு. அந்த ரெட்டைலை சின்னம் இப்போ எப்படி மாம்பழ சின்னத்தை முடக்குறாங்களோ அதுபோல் ஒன்று ரெட்டைலை சின்னத்தை முடக்க வேண்டிய கட்டாயம் வரும், இல்லை ஒருங்கிணைப்பாளரை இவர்கிட்ட கொடுக்க வேண்டிய கட்டாயம் தேர்தல் ஆணையம் வரணும்.